வீடு மற்றும் கோவிலில் தெய்வங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமான வழிபாடாக சொல்லப்படுதுங்க. விளக்கு வழிபாடு என்பது பெரும்பாலான பிரச்சனைகளை போக்கக்கூடிய பரிகாரமாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. விளக்கை ஏற்றுவதற்கான திசை, நேரம், பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து தாங்க அதனுடைய பலனும் மாறுபடுமா. விளக்கை குளிர்விக்கும் போது நம்ம கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, நம்ம விளக்க குளிர்விக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் விளக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. விளக்கினுடைய சுடரொளியானது மகாலட்சுமியுடைய ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால முப்பெரும் தேவியருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இறைவனை ஜோதி வடிவில் வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் தெய்வீகத்தன்மையானது அதிகரிக்கும், தூய்மை பெறுவதற்கான நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க. அப்படி வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான தெய்வ பலன்கள் பெருகும், தீய சக்திகள், செய்வினைகள், திருஷ்டிகள் அனைத்துமே வீட்டை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்கிறது தெய்வ சக்தியினுடைய அடையாளமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் விளக்கை அணைப்பதற்கு முறையிலும் சில ஆன்மீக நெறிமுறைகளானது கடைபிடிக்கப்படுது. விளக்கை ஏற்றும் போது எப்படி சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோமோ அதே போல் விளக்கை மலையேற்றும் போது சில விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிப்பது வேணுங்க. விளக்கை குளிர்விக்கும் போது நம்ம சில தவறுகளை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம்னா எதிர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. அப்படி நம்ம விளக்கை குளிர்விக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விளக்கை நம்முடைய வாயால் ஊதி கண்டிப்பாக அணைக்கவே கூடாதுங்க. அதே போல் கையால் வீசியும் நம்ம விளக்கை அணைக்கவே கூடாது. விளக்கில் ஏற்றக்கூடிய தீ, காற்று இரண்டுமே பஞ்ச பூதங்களில் ஒன்றாகுங்க. இதனால தான் ஒரு ஆற்றலை கொண்டு மற்றொரு ஆற்றலால் அணைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து திரியே கருகி தானாக அணையும் வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இது கெடு பலன்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. விளக்கை ஏற்றியதிலிருந்து குளிர் வைக்கும் வரைக்கும் விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேணுங்க. சில நேரங்களில் பூக்களை கொண்டு தீபத்தை நேரடியாக அமுக்கி அணைப்பாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாதுங்க, அது தவறான செயலாகும். பூவும் மங்கள பொருள் அப்படிங்கிறதுனால அதை விளக்கின் தீயில் கருக செய்யக்கூடாதுங்க. அதே போல் விளக்கில் இருக்கக்கூடிய சுடர் மட்டும் இல்லாமல் வெப்பமும் தானாக தனியும் வரைக்கும் விளக்கை அந்த இடத்துல இருந்து நகர்த்தவோ இல்லைன்னா சுத்தம் செய்யவோ கண்டிப்பாக கூடாதுங்க. நாள் முழுவதும் விளக்கை தொடர்ந்து எரிய விடக்கூடாது. விளக்கை குளிர்விக்கக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளி குச்சி இல்லைன்னா புனித குச்சிகளை பயன்படுத்தி நம்ம விளக்கை குளிர்விக்க செய்யலாங்க. திரியை உட்பக்கம் இழுத்து குளிர்விப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. அதே போல் மாதுளை, நெல்லிக்காய், மருதாணி போன்ற குச்சிகளை பயன்படுத்தி கூட நம்ம தீபத்தை அணைக்க செய்யலாங்க. வாழைத்தண்டினுடைய சிறு துண்டை எடுத்து கூட திரியினுடைய நுனியை லேசாக தொட்டு நம்ம அணைக்கலாம். தீப வழிபாடுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் இரண்டரை கலந்த ஒன்றாகுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கு கடலை எண்ணெய் தவிர நெய் மற்றும் வேறு எண்ணெய்களை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம தீபம் ஏற்றி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து அதனுடைய பலன்களும் மாறுபடுங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகும். நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்க தொடங்குங்க. விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா தேக நலனானது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் வந்து சேருமாங்க. நல்ல நட்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கிய உணவானது கிடைக்குங்க.
அதே போல் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானது நிலைத்திருக்குமாங்க. வேப்பெண்ணெய் தீபம் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வேப்பெண்ணெய், நெய், இலுப்பெண்ணெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது வந்து சேருமாங்க. 5 வகையான எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நெய், எள்ளெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய் போன்ற 5 எண்ணெயும் கலந்து நம்ம தீபம் ஏற்றி ஒரு மண்டலம் பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா அம்பாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சகல விதமான நன்மைகளும் நம்ம வீட்டுக்கு தேடி வருமாங்க. பிரம்மமுகூர்த்தம் என்பது குறிப்பிடக்கூடிய விடியற்காலை நேரமான காலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது கிழக்கு திசை பார்த்தபடி ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது. இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மேற்கு திசையை பார்த்தபடி தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா கடன் தொல்லைகளானது தீர்ந்து விடுங்க. சடி பீடையானது ஒழிந்துவிடும். வீட்டில் ஏதேனும் தோஷங்கள் இருந்துச்சுனாலும் கூட அந்த தோஷமானது விலகி விடுமாங்க. குடும்ப ஒற்றுமையானது நன்றாக இருக்குமா. வடக்கு திசை பார்த்தபடி தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமண காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மங்கள காரியங்கள் அனைத்துமே உங்கள் வீட்டில் சிறப்பாக நடைபெறும். தெற்கு திசையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடக்கூடாதுங்க. அதே போல் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய முகங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. ஒரு முகம் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா வாழ்க்கையில் மத்தியமான பலன்களானது கிடைக்குமாங்க. 2 முக தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா குடும்பத்தில் ஒற்றுமையானது மேலோங்குமா. 3 முக தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா புத்திர பாக்கியமானது கிடைக்குமாங்க. 4 முக தீபம் ஏற்றி வழிபட்டால் பசு பூமியால் நல்ல லாபமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 5 முக தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியங்களானது பெருகுங்க. நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் ஏற்றக்கூடிய திரிக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. 5 முக திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி செய்வதனால முன்வினை பிறவி பிணியானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. செல்வ வளமானது பெருகுமாங்க. தாமரை தண்டு நாரில் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வாழை நாரிலையும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது. அதே போல் தெய்வங்களுக்கு ஏற்ற எண்ணெயில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் நாராயணருக்கு நல்லெண்ணெயும் இலுப்பை எண்ணெயிலையும் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். அம்பிகைக்கு நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய் போன்ற எண்ணெய்களில் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அனைத்து தெய்வங்களுமே நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம தீபம் ஏற்றும்போது எப்போதுமே பிரம்மமுகூர்த்தம் நேரமான அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு உண்டான பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வீட்டில் தினமும் விளக்கேற்றோம்னா லட்சுமி கடாட்சகமானது நிறைந்திருக்குங்க. மனதிற்கு அமைதியானது கிடைக்குமா. வீட்டு பூஜை அறையில் சுத்தமான அகல் விளக்கு இல்லைன்னா குத்து விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தாமரை தண்டு பிரி போட்டு கூட காலை 6 மணிக்கு முன்பான நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. அதே போல் மாலை நேரத்தில் சந்தியா நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. கிழக்கு இல்லைனா வடக்கு திசையை பார்த்தபடி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு திரி மட்டும் போட்டு தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது. 2 திரிகள் ஒன்றாக சேர்த்து முறுக்கிவிட்டு அதற்கு பின்னாடி நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. நெய் தீபம் ஏற்றுவது வீட்டில் செல்வ வளத்தை பெருக்க செய்யுமாங்க. நல்லெண்ணெய் தீபம் சகல தோஷத்தையும் போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. விளக்கை எப்போதுமே வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. பூ இல்லைன்னா திரியினுடைய அடிப்பகுதியில் லேசாக அழுத்த வேணுங்க.
நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது சுத்தபத்தமாகவும் சரியான முறையிலையும் நம்ம விளக்கேற்ற வேணும். சரியான திசை, நேரம், எண்ணெய் முறையாக பயன்படுத்தி நம்ம விளக்கு ஏற்றணும்னா வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க, எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.